الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது வலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் இல்லாத வேறு எந்த கடவுள்களை குறித்தும் நீங்கள் அந்த கடவுள்களை திட்ட வேண்டாம், கேலி பரிகாசம் செய்ய வேண்டாம், எள்ளி நகை ஆட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன சொல்ல வருகிறான்? இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நல்ல நடைமுறைகளை குறித்து இஸ்லாம் மிக அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. சமத்துவம், சமாதானம், சகோதரத்துவம், மனிதநேயம், மனிதத்துவத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு காஃபிர் தானே என்று அவரை அருவருப்பாக பார்ப்பதோ அல்லது ஈமான் இல்லாதவர் என்று மட்டமாக பார்ப்பதோ மார்க்கம் அதற்கு அனுமதி தரவில்லை. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் என்றால், ஒரு காஃபிர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து கூட இவர் காஃபிர் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஒன்று அவருடைய பெயரை சொல்லி அழையுங்கள், இல்லை என்றால் அவரை கண்ணியமாக அழைக்க பழகிக்கொள்ளுங்கள். ஒருவர் காஃபிரை பார்த்து கூட நீங்கள் காஃபிர் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய நசீபில் அல்லாஹ் ஈமானை எழுதியிருந்தால் நீங்கள் காஃபிர் என்று சொன்னீர்களே, அதற்கான பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நடத்த வேண்டிய கண்ணியத்தை குறித்தும் கவனத்தை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அடிப்படையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் மரியாதையோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸின் வழிநெடுகிலும் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. ஒருவரின் ஜாதியை வைத்தோ அல்லது அவர்களுடைய இனம், நிறம், மொழியை வைத்தோ பாகுபாடு பார்த்து, ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து ஒரு மனிதரை அணுகுவது, ஒரு மனிதரிடத்தில் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வது என்பது மார்க்கம் அதற்கு அனுமதி தரவில்லை. அவர் ஏழையோ எஜமானனோ, செல்வந்தரோ அல்லது ஏழையாக இருக்கிறார், எப்படி இருந்தாலும் சரி, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மனிதாபிமானத்தோடு இவரும் நம்மை போல சக மனிதர் என்ற அந்த சிந்தனையோடு அவரிடத்தில் பழக வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான செய்தி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكر وأنثى, உங்கள் அனைவரையும் ஒரு தாய் ஒரு தந்தையினுடைய அந்த படைப்பிலிருந்தான் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சமம்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். அப்போ ஈமானுக்கு மரியாதையே இல்லையா? அல்லாஹ் சொல்றான், எல்லா படைப்புகளும் எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வின் பார்வையில் சமமானவர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். உங்களில் ஈமானால், உங்களின் இறையச்சத்தால் யார் அல்லாஹ்வை அதிகம் நெருங்குகிறீர்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள். மற்ற எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சமமாகத்தான் பார்க்கிறான் என்று திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். என்றால் ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடெல்லாம் நமக்கு மத்தியில் இல்லாமல் எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விற்கு முன்னால் சமமான படைப்புகள் தான். அதனால் ஒரு காஃபிரை பார்த்து, ஈமான் இல்லாதவர்களை பார்த்து நாம் ஏளனமாக மட்டமாக நினைப்பது என்பது மார்க்கம் அதற்கான எந்த விதமான அனுமதிகளையும் தரவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்தில் உயர்ந்த கலாச்சாரம், உலகத்தில் உயர்ந்த நடைமுறை, உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கம் என்பது இஸ்லாமிய பழக்க வழக்கம்தான். சஹாபிகள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு தன்னுடைய வழக்கத்தையும் பழக்கத்தையும் பதிவு செய்து விட்டு வருவார்களாம். எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு சென்றாலும் தன்னுடைய பழக்க வழக்கங்களை அங்கே பதிவு செய்து விட்டு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது தெரியுமா? மார்க்கத்தை தாண்டி நம்முடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கிறது. ஒரு காஃபிர் நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு தோழமை கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது, அவரோடு பயணிப்பதை மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அவர் செய்வதைப் போல நாமும் தீபாவளியை கொண்டாடுவது, அவர் செய்வதைப் போல மார்க்கத்திற்கு புறம்பான பண்டிகைகளை கொண்டாடுவது என்பது மார்க்கம் அதற்கு அறவே அனுமதி தரவில்லை.
என் ஃப்ரெண்டு பர்த்டேவுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தா, நானும் எடுத்துகிட்டு போகணுத்தா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஈமானை சுமந்திருக்கிற ஒரு தந்தை கூட அதற்கான அனுமதியை தருகிறார் என்றால் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு கவனக்குறைவோடு இருக்கிறோம் என்பதை தாண்டி அல்லாஹ் ரசூல் நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பாதையின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் மிக சிரமத்திலே, வயதான ஒரு பெண் நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். தள்ளாத வயதிலும் கூட சிரமப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு, அந்த மூதாட்டிக்கு அருகாமையிலே சென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூதாட்டி சொல்லுகிறார், நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன், எந்த விதமான ஆதரவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் நாங்கள் தந்து விடுகிறோம், எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து விடுகிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஈமானை மட்டும் ஏற்றுக்குங்க, இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மூதாட்டி சொன்னாங்களா, நானே தள்ளாத வயதில் இருக்கிறேன், என்னால் இஸ்லாத்திற்கு என்ன பயன்? அடுத்து அவங்க சொன்னாங்க, நானே வீடு போ காடு வான்னு சொல்லுது, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறேன், நான் ஈமானை ஏற்றுக்கொண்டு அதனால் இஸ்லாத்திற்கு என்ன பயன், அதனால் எனக்கு என்ன பயன் என்று சொன்ன பொழுது ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு விடைபெற்றார்கள், லா இக்ராஹ ஃபித்தீன், தீனில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய காஃபிரான ஈமான் இல்லாத நண்பர்களிடத்தில் நம்முடைய மார்க்கத்தை குறித்து அவ்வப்போது அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு நண்பர் இருக்கிறாரு, அதனால அவரோடு பயணிக்கிறோம் என்பதல்ல. எந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும் என்று சொன்ன நம்மளை பார்த்து அவங்க இஸ்லாத்துக்கு வரணும், இஸ்லாத்தின் மீது ஆசையும் ஆர்வமும் வர வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய நடைமுறை பாவனை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் நம்முடைய சுத்தி இருக்கிற காபிர்கள் அந்த இஸ்லாத்தின் மீது ஈர்க்கப்படுவார்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 23 வருட காலங்கள் வாழ்ந்ததற்கான அடிப்படை அர்த்தம் என்பதை வரலாற்றை நாம் வாசிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் மக்காவிலே இருக்கிற குறைஷிகள், பெரும் பெரும் தலைவர்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், ஆனால் தொழ மாட்டோம், அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்வோம், மற்ற எல்லா கடவுள்களையும் நாங்கள் வணங்குவோம். 360 சிலைகள் இருந்தது, 360ஓடு 361 ரப்புல் ஆலமீனையும் நாங்கள் கபூல் செய்து கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது, லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், நீங்க உங்க மார்க்கத்தில் சலாமத்தாக இருங்க, நான் என் மார்க்கத்தில் சலாமத்தாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு எந்த விதமான இடையூறையும் தரவில்லை, நீங்களும் எனக்கு எந்த விதமான இடையூறையும் தர வேண்டாம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாற்று மத சகோதரரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய அழகிய அணுகுமுறைகளை குறித்து நமக்கு விவரித்து சொல்லித் தருகிறார்கள் என்றால் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான செய்தி. அவர்களை பார்த்து வெறுப்பதோ அல்லது அவர்களை ஒதுக்குவதோ மார்க்கம் அதற்கு அனுமதி தரவில்லை. மாறாக அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அவர்களை போடுன்ற நாம் மாறிவிடாமல் நம்மை போல அவர்களை மாற்றுவதற்கான வழிகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறான். உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ் நாம் எப்படி வாழ்ந்தால் சந்தோஷப்படுவானோ அந்த அளவிற்கு உயர்வான சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.